பரவாயில்ல, லீவுனாலே ஜாலியாக டிவி பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாடா, அதெல்லாம் ஒரு ஜாலி தான். பார்த்துக்க என்னதான் ஸ்கூலில் விளையாடிட்டு இருந்தாலும் இது ஒரு ஜாலி தான். டிவி பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்க்குறதெல்லாம். அங்கே பாரு, அப்பா வந்துட்டார் வேற. அப்பா எப்போ வந்தீங்க? சரி வாங்க வாங்க டிவி பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. லீவுங்க சனி நேரங்க. பசங்கள்லாம் டிவி பார்க்கறதெல்லாம் ஜாலி தான், சந்தோஷமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் படிக்கவும் செய்யலாம்ல. நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம்ப்பா. ஏன்ப்பா அந்த காலத்தில் எப்படி படிச்சிங்க? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதுவும் படிச்சிங்க? அப்படிலாம் இல்லைடா தம்பி, நாங்களாம் இப்போலாம் வந்து லைட் இருக்குது. அந்த காலத்துலாம் லைட்டு வெளிச்சம் இல்லை பாரு. அப்போ வந்து நாங்கள் விளக்கு, இந்த என்ன சொல்கிறது, இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தோம். அப்புறம் வந்து தெருவில் லைட் எரியல, அந்த வெளிச்சத்துலாம் படித்து தாண்டா கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஸ்கூலில் படித்தோம் தெரியுமா? ஏன்பா என்னாச்சு? எதனால் நடந்து போனீங்க? அப்போல்லாம் பஸ் வசதிலாம் எதுவும் இல்லையா? அவ்வளோ என்னாச்சு? ஆமாடா தம்பி, அந்த காலத்தில் பெருசாக இப்போ இருக்க மாதிரிலாம் பஸ் வசதி கிடையாது. அதே போல் வண்டி வசதியும் கிடையாது. அந்த காலத்தில் மேக்ஸிமம் நடந்தே தான் போவோம். பார்த்துக்க, சைக்கிள்லாம் வச்சுருந்தாவே கொஞ்சம் வசதி தாங்கிற மாதிரியே பார்த்துக்க. ஏன் அப்பா நீங்கள் ஏன் நடந்து போய் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு சொல்கிறீங்க? உங்கள் அப்பா எப்படி சைக்கிள் வச்சுருப்பாரு, அவரை வந்து சைக்கிளில் விட சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா டைமுக்கு பஸ் இருக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பஸ் ஏறி போய் படிச்சுருந்துருக்கலாம். அதையும் விடுங்களே, யாராவது கண்டிப்பாக அந்த வழியாக போயிருந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட லிஃப்ட்னாச்சும் கேட்டு போய் நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம். இல்லை கஷ்டப்பட்டு நடந்து படிக்காமல் இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு சொன்னால் என்னடா பண்ணுறீங்க? இந்த கால பசங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். எப்படியோ படித்து நல்லபடியாக வந்தால் சரிடா. மக்களே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.